அடுத்த படப்பை கரசங்கால் உள்ள மைதானம் பகுதியில் தாம்பரம் வட்டார போக்குவரத்து துறை சார்பில் நடைபெற்ற ஒரே நாள் சிறப்பு முகாமில் 440 பள்ளி வாகனங்கள் தீவிர ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டன. இதில் பல்வேறு குறைபாடுகள் கண்டறியப்பட்டு 35 பள்ளி வாகனங்களின் தகுதி சான்று அனுமதி தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டது. தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலக கட்டுப்பாட்டின் கீழ் மொத்தம் 542 பள்ளி வாகனங்கள் உள்ளன. புதிய கல்வி ஆண்டு தொடங்க உள்ளதையொட்டி இந்த வாகனங்களுக்கான கூட்டு தணிக்கை ஆய்வு நடைபெற்றது. இதில் தாம்பரம் கோட்டாட்சியர் முரளி தலைமை தாங்கினார். தாம்பரம் வட்டார போக்குவரத்து அலுவலர் வெங்கடேசன், மோட்டார் வாகன ஆய்வாளர் கோவிந்தன் உள்ளிட்ட முக்கிய அதிகாரிகள் முன்னிலை வகித்து வாகனங்களை நேரில் ஆய்வு செய்தனர். இந்த முகாமில் மொத்தம் 440 பள்ளி வாகனங்கள் சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் வேக கட்டுப்பாட்டு கருவி, அவசர கால வெளிச்செல்லும் வழி, வாகனத்தின் முன்னும் பின்னும் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தம் மற்றும் சென்சார்கள், முதலுதவி பெட்டி மற்றும் தீயணைப்பு கருவிகள் என வாகனத்தின் தரம் குறித்த பல்வேறு பாதுகாப்பு அம்சங்கள் குறித்தான முக்கிய நெறிமுறைகளை தீவிரமாக பரிசோதித்தனர். இந்த ஆய்வின் போது போதிய பாதுகாப்பு வசதிகள் இல்லாத மற்றும் பல்வேறு குறைபாடுகள் உள்ள 35 பள்ளி வாகனங்களை அதிகாரிகள் கண்டறிந்தனர். உடனடியாக அந்த வாகனங்களின் தகுதி சான்று அனுமதி ரத்து செய்யப்பட்டது. மேலும் கண்டறியப்பட்ட குறைபாடுகளை முழுமையாக சரி செய்து மீண்டும் ஆய்விற்கு உட்படுத்திய பிறகே அந்த வாகனங்களை இயக்க வேண்டும் என்று பள்ளி நிர்வாகிகளுக்கு அதிகாரிகள் கடுமையான உத்தரவை பிறப்பித்துள்ளனர். இதுலயும் பாக்குறாங்களா? ஆமா, எல்லாத்துலயும் பார்ப்பாங்க. இது கியர் மாத்துங்க. நீங்க ஓட்டுறாரு, அது ஓட்டுறாரு. அப்படியே அப்படியே தெரியுது. கரெக்டா முது காட்டுறாருல சார். என்ன வண்டியிலுமே